துபாய் சர்வதேச கண்காட்சியில் தமிழக அரங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு. நம்பர் 1 தமிழ்நாடு என்ற நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளதாக பெருமிதம். பிஜிஆர் நிறுவன டெண்டர் விவகாரத்தில் உரிய ஆவணங்களை அளித்தால் விளக்கம் அளிக்க தயார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. சுற்றுலா தலங்களில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கு ஏன் உத்தரவிடக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பதிவிடுவதாக நடிகர் பயில்வான் ரங்கநாதன் மீது புகார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிப்பு. கீழடி அகழ்வைப்பக கட்டுமான பணி மே 30ஆம் தேதிக்குள் நிறைவடையும். நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவா வேலு தகவல். காஞ்சிபுரம் தாலுகாவில் ஏரிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட 135 ஏக்கர் நிலம் மீட்பு. 37 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டது பொதுப்பணித்துறை. சென்னை கோயம்பேட்டில் சாலையோர கடைகள் அதிரடியாக அகற்றம். வாக்குவாதம் செய்த வியாபாரிகளை அப்புறப்படுத்திய போலீசார். பொது இடத்தை ஆக்கிரமித்து புதிய கோவில்களை கட்டும்படி எந்த கடவுளும் கேட்பதில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இலங்கை அரசு விடுவித்த 15 தமிழக மீனவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். படகுகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. இந்தியாவில் எரிபொருள் விலையேற்றத்திற்கும் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உக்ரைன் போர் சூழலே விலையேற்றத்திற்கு காரணம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். இலங்கையில் இருந்து வரும் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். அவசரகால விசா வழங்கவும் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச முதல்வராக 2வது முறையாக பதவியேற்றார் யோகி ஆதித்யநாத். ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் நீட் விலக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைக்கப் பெறவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை தகவல். சபர்மதி ஆசிரம மறு மேம்பாட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு. மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு. இலங்கையில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு. காலி சிலிண்டர்களுடன் கால் கடுக்க காத்திருக்கும் பொதுமக்கள். இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஒப்புதல். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் தகவல். 15வது IPL கிரிக்கெட் திருவிழா இன்று கோலாகலமாக தொடக்கம். மும்பையில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா மோதல்.